சாம்சங்ல S26 சீரியஸ் வந்து அடுத்த மாசம் லான்ச் பண்ண போறாங்க. S26 அல்ட்ரா சரிங்களா. அல்ட்ராக்காண்டி ரொம்ப பேர் வெயிட் பண்ணிட்டு இருப்பீங்க. அந்த S Pen இருக்கும் சரிங்களா. அந்த ஃபோன் நானும் 2 வருஷம் யூஸ் பண்ணியிருக்கேன். S22 அல்ட்ரா 23 அல்ட்ரா 2 ஃபோனுமே நான் 1 இயர் யூஸ் பண்ணியிருக்கேன். அது S Pen எடுத்து நான் யூஸ் பண்ணதே கிடையாது. ஆனால் ஃபோன் சூப்பராகவே இருக்கும் சரிங்களா. இப்போ S26 அல்ட்ரா அடுத்த மாதம் வரப்போகுது. டிசைனில் இந்த டைம் வந்து உங்களுக்கு வந்து ஆரஞ்சு கலரில் ஒரு ஃபோன் வந்து கொண்டு வர போகிறாங்க. எப்படி ஐஃபோன் கொண்டு வந்தாங்களோ அதை பார்த்து Xiaomi காப்பி அடிச்சாங்களோ அதே மாதிரி சாம்சங்கும் ஃப்ளாக்ஷிப்பில் ஆரஞ்சு கலரில் ஒரு ஃபோன் வந்து கொண்டு வராங்க. S26 அல்ட்ரா டிசைன் பார்க்கும்போது போன டைம் மாதிரி தான் டிசைன் கொடுத்துருக்காங்க. டிசைனில் பெரிய எந்த மாற்றமும் இல்லை. லைட்டாக வந்து கேமராக்கு ப்ரொடக்ஷன் கொடுத்துருக்காங்க. பேக் சைட் டிசைன் போடுறேன் பாருங்கள். பெருசாக டிசைன் எனக்கு வந்து லைக் ஆகலை சரிங்களா. கேமரான்னு பார்க்கும்போது பிரைமரி 200 சரியா மெயின் கேமரா சரிங்களா. அல்ட்ரா வைடு 50 மெகா பிக்சர், டெலிஃபோட்டோ 12 மெகா பிக்சர். கேமரால எந்த அப்கிரேடும் இல்லை, சேம் தான் கொடுத்துருக்காங்க. ஆனால் அட்வான்ஸ் சென்சார் கொடுத்துருப்பாங்க சரிங்களா. அது மாதிரி இந்த ஃபோனை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஆன்டி ரெஃப்ளெக்டிங் கோட்டிங் 3rd ஜென்ரேஷன் கொடுத்துருக்காங்க. ஆன்டி ரெஃப்ளெக்டிங் கோட்டிங்னா இந்த இப்போ வந்து ஐக்யூல கொடுத்தாங்க பார்த்தீங்களா, அவங்களோட சாம்சங் கிட்ட இருந்தால் வாங்கினாங்க. அடுத்த வருஷம் விவோ, ஓப்போ ஃபிளாக்ஷிப்லாம் நீங்கள் ஆன்டி ரெஃப்ளெக்டிங் கோட்டிங் பார்க்கலாம். ஆனால் ஆன்டி ரெஃப்ளெக்டிங் கோட்டிங் சாம்சங் தான் ஃபர்ஸ்ட் கொண்டு வந்தாங்க. இப்போ 3rd ஜென்ரேஷன் கொண்டு வந்திருக்காங்க சரிங்களா. கண்டிப்பாக தெரிஞ்சுக்கோங்க. அது மாதிரி இந்த சாம்சங் S26 அல்ட்ரால பிரைவசி வந்து டிஃபால்ட்டாக இருக்கும். நீங்கள் மற்ற ஃபோன்லாம் பிரைவசி கிளாஸ் போட்டு யூஸ் பண்ணும்போது உங்கள் ஃபோனில் யாரும் ஃபோட்டோவது நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க, உங்கள் லவர் ஃபோட்டோவே பார்த்துட்டு இருக்கீங்கன்னா பக்கத்தில் உள்ளவங்களுக்கு தெரியாது சரிங்களா நீங்கள் யார் ஃபோட்டோ பார்க்குறீங்கன்ட்டு. அந்த பிரைவசி கிளாஸ் வந்து உங்களுக்கு டிஃபால்ட்டாகவே S26 அல்ட்ரால கொடுக்குறாங்க. கண்டிப்பாக தெரிஞ்சுக்கோங்க. டிஸ்பிளேன்னு பார்க்கும்போது M14 சரிங்களா. M14 OLED டிஸ்பிளே வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. ஒரு நல்ல குவாலிட்டியான டிஸ்பிளேயோட அந்த டைம் வந்து S26 அல்ட்ரா வரப்போகுது. இப்போ எல்லா ஃபோனுமே ரேட் வந்து இன்க்ரீஸ் பண்ணிட்டாங்க. ஃப்ளாக்ஷிப்லாம் வந்து 10,000 15,000 இன்க்ரீஸ் பண்ணி தான் விடுறாங்க. அப்படி பார்க்கும்போது சாம்சங்கோட ரேட் வந்து 512 வேரியண்ட்லாம் 1,35,000 1,40,000 இருக்கும் போன வருஷம். அப்படி பார்க்கும்போது இந்த டைம் வந்து ரேட் இன்க்ரீஸ் பண்ணதுனால 1,60,000 வரைக்கும் இந்த ஃபோன் வந்து இருக்க வாய்ப்பு இருக்கு. அதனால வந்து S26 அல்ட்ரா வந்து ஒரு ஆரஞ்சு கலர்ல ஒரு ஃபோன் வரப்போகுது. 3rd ஜென்ரேஷன் ஆன்டி ரெஃப்ளெக்டிங் கோட்டிங், பிரைவசி கிளாஸ் டிஃபால்ட்டா வரப்போகுது. அது மாதிரி இந்த டைம் வந்து 60 வாட்ஸ் வந்து ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டோட வரப்போகுது. சார்ஜர் தனியாக காசு கொடுத்தா வாங்கணும். அடாப்டர் உங்களுக்கு ஃபோனில் இருக்காது, அதையும் கண்டிப்பாக தெரிஞ்சுக்கோங்க. அதனால ஃபோன் லான்ச் ஆனதுக்கப்புறம் ஃபுல் ஸ்பெக்கோட பார்க்கலாம். இப்போதைக்கு வந்து ஆரஞ்சு கலரில் ஒரு ஃபோன் வந்து லான்ச் பண்ண போகிறாங்க. ஆரஞ்சு கலர் ஸ்பெஷல் எடிஷன், அது கண்டிப்பாக நான் வச்சுக்கோங்க. 60 வாட்ஸு, பிரைவசி கிளாஸு, 3rd ஜென்ரேஷன் ஆன்டி ரெஃப்ளெக்டிங் கோட்டிங், அதுக்கப்புறம் ஸ்னாப் டிராகனா எக்ஸினோஸ் ப்ராசஸரான லான்ச் ஆனதுக்கப்புறம் தான் தெரியும். ஆனால் அந்த 2 சிப்செட்லையும் வந்து லான்ச் பண்ணுறாங்க. நம்ம இந்தியாவில் லாஸ்ட்டாக 2 வருஷம் ஸ்னாப் டிராகனா வந்துச்சு. இந்த டைம் ஸ்னாப் டிராகன் கொடுக்காங்களா இல்லை எக்ஸினோஸ் கொடுக்காங்களா இல்லாட்டி வெயிட் பண்ணி பார்ப்போம். கண்டிப்பாக சாம்சங்கோட S26 அல்ட்ராவோட ரேட்டு 1,50,000 மேலே தான் இருக்கும். கண்டிப்பாக தெரிஞ்சுக்கோங்க.